நம்ம வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் சார் வழங்க கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப சென்னை மற்ற பகுதிகள்லாம் நம்ம சொல்லியிருந்தது அடுத்த 2-3 நாட்கள்ல வெயிலுடைய தாக்கம் இருக்கும்னு. ஆனா திடீர் இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? எத்தனை நாள் வரைக்கும் இந்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம்? வணக்கம் மேடம். வணக்கம். கண்டிப்பாக அரபிக்கடலிலே கேரளா மற்றும் கர்நாடக கரையோரம், அதாவது தென்கிழக்கு அரபிக்கடல் வளிமண்டலத்துல காற்று சுழற்சி நீடிக்கிறது. இந்த காற்று சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா கர்நாடகா வழியாக குவித்து வழி நடத்துகிறது. இதன் காரணமாகவும் வங்கக்கடல் வளிமண்டலத்துல ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிற காரணத்தினால இது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கக்கூடிய இந்த காற்று வெப்பசலன இடிமழை பொழிவு, வளிமண்டல சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவமழை இணைவு காரணமாக ஏற்படுகிறது. அதாவது பகலிலே வெயில் அதிகமாக இருக்கும், மழை பொழிவு ஆங்காங்கே இருக்கும். பொதுவாக இந்த காற்று குவிதல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதாவது கேரளாவின் வடக்கு பகுதி வழியாக பாலக்காட்டு கணவாய் வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் மேலெழுந்து வங்கக்கடலோரம் வரும்பொழுது அது அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வரைக்கும் உள்ள கடலோர பகுதி, சென்னை உட்பட மாலை இரவிலே தினசரி மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நேற்றைக்கு நள்ளிரவில் இன்றைக்கு அதிகாலை வரை மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில இதே போல் ஒரு மழைப்பொழிவு வரக்கூடிய 21ஆம் தேதி 22ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான அமைப்பை கொடுக்கும். பகலிலே புழுக்கமான வானிலையும் ஒரு வெயிலும் ஒரு அசௌகரியமும் இருந்தாலும் அது அப்படியே மாலையில தலைகீழாக மாறி மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைய மழைப்பொழிவு திருச்சிக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் கூடுதல் வாய்ப்பு என்பது ஆந்திர கர்நாடக எல்லையோரம் மற்றும் வடகடலோரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்கள்லயும் ஒரு சில இடங்கள்ல இருக்கும். அதாவது கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதியாகிய இந்த மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்ட பகுதியிலையும், டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். 21ஆம் தேதி வரைக்கும் இந்த வானிலை அமைப்பு, அதாவது தென்மேற்கு பருவமழை, வெப்பசலனம், காற்று சுழற்சி காரணமாக, இணைவின் காரணமாக இந்த வானிலை மாறுபாடு. அதற்கு பிறகு 22ஆம் தேதியிலிருந்து கேரளா கர்நாடக பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிறது. அதாவது அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை, அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடிய மழை வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும். உடனடியாக கொட்டி தீர்த்து அணைகளை நிரப்பாவிட்டாலும் அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக கணவாய் பகுதிகள், காற்று பகுதிகள் மற்றும் மலை பகுதிகளுக்கெல்லாம் 22ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவை கொடுக்க போகிறது. அப்பொழுது தமிழ்நாடு மிகவும் குளிர்ந்துவிடும். ஆகவே தென்மேற்கு பருவமழை பெய்ய தொடங்கிவிட்டாலே துளி துளியாக ஒரு சாரல் வரும், மேகங்கள் வரும், இதமான குளிர்ச்சியான காற்று வரும். ஆகவே வெயில் என்பது 22ஆம் தேதி வரை, 21ஆம் தேதி வரைக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவு உண்டு. 22ஆம் தேதியிலிருந்து மேற்கு காற்று, குளிர்ச்சியான காற்று சென்னை உட்பட பகுதிகளுக்கு ஒரு இதமான வெப்பமும் சாரலும் தூறலும் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பொழிவு சற்று அதிகரிக்க போகிறது. ரைட். உங்களுடைய முழு தகவல்களுக்கு நன்றி திரு செல்வகுமார் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.